காக்காத்தோப்பு பாலாஜி அப்படிங்கிறவர் வந்து A+ கேட்டகரி ரவுடி. N3 முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அவருக்கு ரவுடி லிஸ்ட் இருக்கு. 59 வழக்குகள் இருக்கு. போலீஸ் பிஸ்டலை எடுத்து போலீஸ் இது சுடுறதில்ல அந்த முன்னாடி இருக்க கண்ணாடி உடைஞ்சு போகுது. அப்புறம் காவல்துறை வேற வழி இல்லாம அவங்க துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. அதில் வந்து நெஞ்சில் 2 துப்பாக்கி கொண்டு பாய்க்கிறது. அப்புறம் அந்த ஜீப்லேயே இவங்க கொண்டு ஹாஸ்பிட்டல் எடுத்து போகிறாங்க, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல். அங்கே டாக்டரை பார்த்துட்டு பிராட் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் மெட்ராஸில் இவர் ஒரு ரவுடி. அந்த அம்மா பேசல சம்போ செந்தில்னு ஒரு ரவுடி தான் இவர் சொல்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கும் இவனுக்கும் ரைவலரி உண்டு ரவுடிங்கிற இதில். 2016 இவன் நார்த் மெட்ராஸில் உள்ள பெரிய ரவுடி, இவன் சவுத் மெட்ராஸில் உள்ள CD மணின்னு ஒரு ரவுடி. 2 பேரும் காரில் போகிறாங்க மவுண்ட் ரோடில். அப்போ ஒரு ரவுடி கும்பல் வந்து வெடிகுண்டவங்க மேலே விசு துப்பாக்கி எடுத்து சொல்லுது. அது யாருன்னா சம்போ செந்தில். ரவுடிகளோட மொழியில அவங்களுக்கு நாங்க புரிய வைப்போம். அப்ப அருண் அவர்கள் சொன்னாரே, ஒருவேளை அததான் இப்ப செய்யறாரோ? இப்படி எடுத்துக்க கூடாது. அவர் சுட்டாரு, இவங்க திருப்பி சுட்டாங்க. அவர் சுட போய் தானே சுட்டாங்க. ஃபுல்லாவே நார்த் மெட்ராஸ் சம்பந்தப்பட்ட வழக்குகள் தான் சார் அதிகமா வந்துட்டு இருக்கு. ஏன் நார்த் சென்னையில அவ்வளோ நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஏழை மக்களுக்கு அதிகம் உள்ளது. அவங்களுக்கு வந்து உடல் உழைப்பு, அந்த உடல் உழைப்பு ஜாஸ்தியில் அவங்களுக்கு கோபம் ஜாஸ்தியாகும். பகல் முழுக்க வேலை செஞ்சுட்டு வராங்க, வீட்டில் வந்து சாப்பாடு இல்லை அப்படின்னு ஏதாவது சொன்னால் உடனே கொண்டாடி அடிச்சு. போலீஸ்னா கெட்டவங்க, போலீஸ்னா பொறுக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. போலீஸ் இமேஜை கெடுக்கிறாங்க. பொதுமக்களுக்கு போலீஸ் மேல இருக்கிற மரியாதையை கெடுக்கிறாங்க. இல்ல காவல்துறை மேல ஏன் இப்படி அடுத்தடுத்து பார்க்கப்படுதுன்னா, ஒரு சில காவலர்கள் அப்படி இருந்திருக்காங்க. நம்ம எத்தனையோ செய்திகள்ல பார்த்தோம். காவல்துறையில 5% கெட்டவங்க இருக்காங்க. நான் இல்லைன்னே சொல்லவே இல்லை, நிச்சயமா இருக்காங்க. ஆனா மீதி 90% நல்லவங்க இருக்காங்க. அந்த ஆர்காட் சிலேஷன் சொல்றாங்கல்ல, அவனை பிடிச்சி முதல்ல நான் தான் கேஸ் போட்டேன், நான் தான் குண்டாஸ் போட்டேன். பேசிக் பெஞ்சில் இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க முன்னாடி. ஆமா, ஓகே. அதனால இன்னைக்கு ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய பெரிய ரவுடிகள் எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு. Globe 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ரிட்டையர்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் திரு ராஜாராமன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ வந்துட்டு நிறைய என்கவுண்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. லாஸ்டா திருவேங்கடம் அவருடைய என்கவுண்டரும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்பு இருக்குன்னு சொல்லி நடந்தது. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து காக்காத்தோப்பு பாலாஜி அவருடைய என்கவுண்டர் நடந்திருக்கு. ஆனால் அதற்கு வந்து அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து இல்லை, என் மகன் வந்து இந்த மாதிரி ஒரு ஆளே கிடையாது, அவர் மேல எந்த வழக்குமே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமா எந்த வழக்கும் என் பையன் மேல இல்லை, அவன் இப்ப திருந்தி வாழும் நினைக்கிற டைம்ல காவல்துறையினர் வந்து முன்விரோதம் காரணமா இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா தரப்புல இருந்து சொல்றாங்க. முதல்ல இந்த வழக்கினுடைய முக்கிய அம்சம் என்னமா நினைக்கிறீங்க சார்? அதாவது காக்காத்தோப்பு பாலாஜி அப்படிங்கிறவர் வந்து A+ கேட்டகரி ரவுடி. N3 முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அவருக்கு ரவுடி லிஸ்ட் இருக்கு. அவர் பேரில் உள்ள வழக்குகள் எல்லாம் இது இருக்குது. மொத்தம் வந்து 59 வழக்குகள் இருக்குது. அதில் வந்து கொலை வழக்குகள் வந்து 5 வழக்குகள், 307 அதாவது அட்டெம்ப்ட் டு மர்டர் அது 15 கேஸு, அதர் கேசஸ் 39. இந்த அதர் கேசஸில் 3 வழக்குகள் வந்து பிஸ்டல் வச்சுருந்த வழக்கு. ஓகே. இவர் பேரில் 1997 முதல் வழக்கு. ஓகே சார். அது வந்து கடைசி வழக்கு வந்து RK நகர் H6 RK நகர் போலீஸ் ஸ்டேஷனில் 2021 பிஸ்டல் வச்சுருந்ததா ஒரு வழக்கு. ஓகே. ஆக 2021 வரைக்கும் அவருக்கு வழக்கு இருக்குது. இவர் இந்த வழக்குகளை 12 முறை குண்டர் சட்டத்தில் போயிருக்கார். அவர் ஜெயிலில் இருந்து அவங்க அம்மா கொடுத்த அந்த இதிலே கூட பாருங்கள், அவங்களே சொல்கிறாங்க போன வருஷம் 2023 ஆகஸ்ட் மாதம் தான் ஜெயிலேருந்து வெளியே வந்தார். வந்து 1 இயர் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதை பற்றி பிரச்சனை இல்லை. இன்றைக்குள்ள பிரச்சனை என்னென்னா, இன்னைக்கு காலையில் போலீஸார் வந்து வெஹிக்கிள் செக் பண்ணுறாங்க. வெஹிக்கிள் செக் பண்ணுறப்போ ஒரு பைக் வருது. அந்த பைக்கை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணப்போ அந்த பைக்கில் வந்தவர் கஞ்சா வச்சுருக்கிறார். அப்போ அந்த கஞ்சாவை வாங்கிட்டு அவர் யார் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு அவர் யாருன்னு தெரியாது. ஏன்னா இந்த வியாசர்பாடியில் நடக்குது, இந்த சம்பவம் நடக்குது வியாசர்பாடியில். வியாசர்பாடியில் அவரை யாருன்னு தெரியாது. இவர் வந்து முத்தியால்பேட்டைன்னா அந்த பக்கம் ஏரியா. அந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, போலீஸை தட்டிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. கிளம்புற உடனே போலீஸார் துரத்திட்டு போகிறாங்க. துரத்திட்டு போயில அந்த ஜீவா நகர், அந்த ஜீவா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அந்த அது பக்கத்தில் தான் நடக்குது. போயிட்டு அப்படியே ரைட்டில் திரும்பினா BSNL குவார்ட்டர்ஸ் இருக்குது. அந்த குவார்ட்டர்ஸ் இதுக்குள்ளே உள்ளே வந்துடுறாரு. ஆனால் அவரோட கெட்ட நேரம் அவர் போன பைக்கு வந்து ரிப்பேராக போச்சு.
ஸ்ட்ரக்கப் ஆகி நின்று போன உடனே இவர் வண்டி விட்டு இறங்கிறாரு. ஓகே சார். பின்னாடி ஜீப் தடுத்து போலீஸ் ஜீப் தடுத்துட்டு வர்றாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, பிஸ்டலை எடுத்து போலீஸ் ஜீப்புக்கு இது சுடுறாரு. சுடுறதில்ல அந்த முன்னாடி இருக்க கண்ணாடி உடஞ்சி போகுது. உடனே இந்த பக்கம் இருக்க டிரைவரும் இந்த பக்கம் இருக்க இன்ஸ்பெக்டர் கீழே இறங்குறாங்க. அதிகாரிகள் இறங்குற சமயத்தில் அந்த அவங்கள நோக்கி சுடுறாரு. அது வந்து அந்த டோரில் போடுது. ஓகே. அப்புறம் காவல்துறை வேறு வழி இல்லாமல் அவங்க துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அதில் வந்து நெஞ்சில் 2 துப்பாக்கி குண்டு பாய்ஞ்சிருது. மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. உடனே அந்த ஜீப்லேயே இவங்களை போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல். அங்கே டாக்டர் பார்த்துட்டு பிராட் டெட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே சார். இப்போ அவர் திருந்தி வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும் போது அப்புறம் ஏன் அவர்கிட்ட துப்பாக்கி? சரி, அவர் திருந்தி வாழ்றவர் துப்பாக்கி வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திருந்தி வாழ்றவர் திருந்தி அவருக்கு என்ன அட்ரஸ் இதில் கொடுத்துருக்கு, பிஆர்என் கார்டன். அதுதான் 133 பிஆர்என் கார்டன், பிராட்வே, சென்னை 108ன்னு போட்டிருக்கு. அதுதான் அவரோட வீட்டு அட்ரஸ். உடனே அந்த வீட்லேயே அவங்க வாழலாம், போய் அவங்க குடும்பத்தார் அங்கே இருக்காங்க, அங்கே போய் வாழலாம். அங்கே இல்லாமல் ஏன் தலைமறைவாக இருக்கணும்? ஓகே. அவர் தலைமறைவாக இருந்து அது இருந்து போகிறது கூட பரவாயில்ல. அவர் வந்து இன்னைக்கு வந்தப்போ அவர்கிட்ட கஞ்சா இருந்துன்னா நான் என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த கஞ்சா கேஸில் அரெஸ்ட் ஆகிட்டு போகலாம் இல்லையா? 59 கேஸில் அரெஸ்ட் ஆனவர் இந்த கேஸில் அரெஸ்ட் ஆன என்ன கிட்ட போகுது. சரி, அதுதான் பரவாயில்ல, எஸ்கேப்பாக நினைச்சாரு. போலீஸ் துரத்திட்டு வந்தாங்க. ஏன் போலீஸ் நோக்கி சுடணும்? இவங்க தங்களை காப்பாற்றுக்கிறதுக்கு திருப்பி சுடக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அதாவது இப்ப இவ்வளவு பெரிய ரவுடி அப்படின்றது காவல்துறைக்கு தெரியாது. அந்த இடத்துல அந்த ஏரியா போலீஸ்க்கு தெரியாது. அந்த காவலர்கள் இருந்தாங்கல்ல, ஆமா சார், அவங்களுக்கு தெரியாது. இது வந்து தற்செயலா நடந்த சம்பவம் அப்படின்ற மாதிரிதான் இப்ப நீங்க சொல்றீங்க. ஆனா அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது தற்செயலா நடந்த சம்பவம் கிடையாது, ஏதோ ஒரு முன் விரோதம் காரணமா தான் இது நடந்திருக்கு, ஏதோ ஒரு வழக்குல என் பையன் சம்பந்தப்பட்டிருக்கான், இவரை வந்து இருந்தா நிறைய உண்மைகள் வெளியில வந்துரும், அதனால என் பையனை திட்டமிட்டு தான் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா என்கவுண்டர் பண்ண வேண்டிய சூழ்நிலை காவல்துறைக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குறது நியாயம் தான், அதில் தப்பே கிடையாது. இவர் வந்து திருந்தி போடணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா இவர் வீட்டில் இருந்திருக்கணும். இல்லைன்னா கமிஷனரை பார்த்து நான் எந்த வழக்குலையும் சம்மந்தப்படலை, எல்லா வழக்கையும் முடிச்சிட்டேன், நான் வந்து நான் நிம்மதியாக இருக்க போகிறேன், எனக்கு வயசு 45 வயசு ஆயிடுச்சு, இந்த ரவுடி தொழிலில் நான் விட்டுட்டு நிம்மதியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவர் அதை சொல்லலை. காவல்துறைக்கு இவர் மேலே தனிப்பட்ட முறையில் எந்த விரோதமும் கிடையாது. ஆமாம், காவல்துறை இவர் மேலே தனிப்பட்ட விரோதம் இருந்து எதுவுமே பண்ணலை. அவர் வழக்குகளில் சம்மந்தப்பட்டதுனால ஒரு குண்டர் சட்டத்தில் போட்டாங்க. அவருக்கு இத்தனை வழக்குகளில் சம்மந்தப்பட்டதுனால அவர் மேலே வந்து அந்த ஹிஸ்ட்ரி ஷீட் ஓப்பன் பண்ணாங்க. தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு வந்து அவர் மேலேயோ அவங்க குடும்பத்தார் மேலேயோ எதுவும் கிடையாது. அவங்க குடும்பத்தார் இந்த குறைகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இது அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ப்ரொசீஜரை சொல்கிறேன். இப்போது இவர் வந்து போலீஸ் கஸ்டடி, போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. இதுக்கு அடுத்த என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் இந்த ஒரு நடந்த சம்பவத்துக்கு அந்த காவல் நிலையம், அது வந்து P3 வியாசர்பாடியில் வரும். வியாசர்பாடி காவல் நிலையத்தில் இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி யார் சுட்டாங்களோ அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி நாங்கள் வெஹிக்கிள் செக் பண்ணிக்கிட்டு இருக்கல, இது மாதிரி நடந்தது, அப்புறம் வந்து அதை திறத்திட்டு போனோம், அவர் எங்களை சுட்டார், நாங்கள் திருப்பி சுட்டோம், அவர் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போனால் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணியிருப்பாங்க. ஒரு கிரைம் நம்பர் கொடுத்து எஃப்ஐஆரை பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த வழக்கில் எஃப்ஐஆரை யாருக்கு அனுப்புவாங்கன்னா மேஜிஸ்ட்ரேட். யார் மேஜிஸ்ட்ரேட்னா யார்? நீதிமன்ற நடுவர். அவங்கள வந்து அனுப்பிச்சு அவங்க தான் அந்த கேஸை விசாரிப்பாங்க. அவங்க வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்த உடனே வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு அந்த இடத்துல துப்பாக்கி குண்டு இவங்க பிடிச்சதுனால குண்டு இவங்க சுட்டதுனால உள்ள இந்த எம்டி கார்டேஜ் விழுந்திருக்கும், அவரு சுட்டதும் விழுந்திருக்கும். ஆமாம், அந்த இதெல்லாம் அந்த இடத்துல பார்த்துட்டு அப்போ யார் இருந்தாங்களோ சாட்சிகள், அந்த காவல்துறையை சேர்ந்தவங்களாம் இருந்தாங்க, அந்த வண்டிலாம் கிடக்கும் அவரோட வண்டி, இதெல்லாம் அவங்க பார்த்து அதெல்லாம் வந்து அவங்க வந்து வீடியோகிராஃப் பண்ணிட்டு கிரைம் சீன் பார்ப்பாங்க. ஆமாம், கிரைம் சீனை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அந்த பாடி இருக்கக்கூடிய ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் போய் அந்த பாடியை வச்சுட்டு இந்த 5 பேர் இண்டிபெண்ட் விட்னஸஸ் வச்சு இந்த பாடிக்கையில் எப்படி எப்படி காயம் இருக்குது, எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத விசாரித்து அதுக்கு பேர் பிரேத விசாரணை, இங்கிலீஷில் இன்குவெஸ்ட். அந்த ரிப்போர்ட் தயார் பண்ணி அந்த 5 பேர்ட்டுக்கு எழுத்து வாங்குவாங்க. அப்பேரண்ட் காஸ் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லி, இதனால் இவர் இறந்து போயிருக்கலாம்னா அவங்கள்ட்ட 5 பேர்ட்டுக்கு எழுத்து வாங்குவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க சொந்தக்காரங்க இப்போ சொன்னீங்கல்ல, அவங்க அம்மா மற்றவங்க அவங்களையும் கூப்பிட்டு அவங்களையும் வச்சு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கேட்டு அவங்க சொல்கிறதுலையும் வாக்குமூலம் பதிவு பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு ரிக்வெஸ்டிஷன் கொடுப்பாங்க. அந்த ரிக்வெஸ்டிஷனில் ஒன்றுக்கு மேற்பட்ட டாக்டர் பண்ணணும்னு கொடுப்பாங்க. அதை வந்து வீடியோகிராஃப் பண்ணணும்னு கொடுப்பாங்க. அதை வீடியோகிராஃப் பண்ணுவாங்க. அந்த வீடியோகிராஃபையும் இந்த எஃப்ஐஆரையும் ரெண்டையும் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே அனுப்பணும்.
அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இவரை பற்றி என்னென்ன கேஸ் இருக்குது, என்ன இவர் யார் என்னங்கிறதெல்லாம் ஃபுல்லாக விசாரிச்சு அப்புறம் அதிகாரிகள் எல்லாம் விசாரித்து 2 மாதத்துக்குள்ளே அங்கே கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம். ஓகே. பேரலாக போலீஸில் இந்த டீம் இல்லை, வேறு சிபிசிடியோ யாரோ ஒரு டீம் வச்சு என்கொயரி பண்ணுவாங்க. அவங்களும் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. 2 ரிப்போர்ட்டும் ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும், உள்துறைக்கு. அவங்க இதை பண்ணி விசாரித்து பார்த்துட்டு சீர்தூக்கி பார்த்துட்டு இது நடந்தது ஜஸ்டிஃபைடு அப்படின்னா ஒரு ஜிஓ அதுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. அன்ஜஸ்டிஃபைடுனா அதுக்கு ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணி அந்த காவல்துறை அதிகாரிகள் மேலே கொலை வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் கேஸ் நடக்கும். அவங்களுக்கு தண்டனை கூட கிடைக்கும். இந்த வாய்ப்பு இருக்குது. இது தவிர அதே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இந்த தாய் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், முதலமைச்சர்கிட்ட கொடுக்கலாம், கமிஷனர்கிட்ட கொடுக்கலாம். அதே மாதிரி ஹைகோர்ட்டில் கேஸ் போடலாம். இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இவங்க இந்த முறைப்படி இதெல்லாம் நடக்கும், இவங்களையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்போ அவங்க சொல்லலாம், இல்லை நீதி கிடைக்கலன்னா மேலே அப்படியும் போகலாம். இந்த மாதிரி வழிகள்லாம் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ இவர் இறந்தவர் வந்து A+ கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடின்றதை தாண்டி 5 கொலை வழக்குகளில் இவர் கைது செய்யப்பட்டு தண்டனை கைதியாக இருந்திருக்காரு சார். அதாவது இதில் என்னென்னா 59 வழக்குகளில் ஒரு வழக்கில் கூட ஒரு தண்டனை ஆகலை. எல்லா வழக்கும் விடுதலையே இருக்குது. அந்த அளவுக்கு சாட்சிகள் எல்லாம் சரி பண்ணி எப்படியோ கேஸுகள் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்காரு. அதாவது தண்டனை பெறக்கூடியவரை பெண் கவுண்டரால கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு அந்த வழக்குகள்லாம் முடிஞ்சு போச்சே. 59 வழக்குகள் அவர் பேரில் இருந்தது. ஆனால் கடைசி வழக்கு 2021 தான் இருக்குது. இப்போ 24 நடக்கு. இப்போ சமீபத்தில் எந்த கேஸும் இல்லை. ஆனால் பழைய கேஸில் போன வருஷம் வரைக்கும் உள்ளே இருந்திருக்காரு. இன்னைக்குள்ள பிரச்சனை வந்து கஞ்சா வச்சிருந்தது. கஞ்சா வச்சிருந்தது தப்பு இல்லை, அவர் கொலையே பண்ணியிருக்காரு. கஞ்சா வச்சிருக்கு, அதோட பெரிய கேஸா ஒன்றும் கிடையாது. அதுதான் அப்புறம் ஏன் அவர் தப்பிச்சு ஓடணும் அப்படின்றது அதான் இவங்களுக்கு தெரியல. இவங்க யாருன்னு நம்ம யாருன்னு அவருக்கு தெரியல. அதனால நம்ம தப்பிச்சிடலாம்னு நினச்சாரு. சரி, போனது கூட தப்பு இல்லை. ஏன் அந்த அவ்வளோ தூரம் போயிட்டு வந்து வண்டி ரிப்பேர் ஆச்சு மாட்டிக்கிட்டாருன்னா போயிட வேண்டியதானே, ஏன் சுடணும்? அதுதான் அதுக்கு காரணம். இவரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். 97 அப்போ அவருக்கு 18 வயசு. 1997 முதல் வழக்கு இருக்குது. கடைசி வழக்கு 2021 வரைக்கும் இருக்குது. 18 வயசுலேருந்தே அவர் ஒரு குற்றவாளியாக இருந்திருக்காரு. ஆமாம், அத்தனை வழக்குகள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா அந்த முத்தியால்பேட்டை ஏரியாவில் லாரி ஷெட் அப்படின்னு நிறைய இருக்கும். அதாவது அந்த பகுதியில் தான் பெரிய பெரிய வியாபாரிகள் இருப்பாங்க. இப்போ நோட்டு புத்தகம் எடுத்தால் அதோட பெரிய வியாபாரிகள் அங்கே பாரிஸில் தான் இருப்பாங்க. மருந்துன்னு எடுத்தால் அதோட வியாபாரிகள் மொத்த வியாபாரிகள் அங்கே தான் இருப்பாங்க. எல்லா பொருள் எடுத்தாலும் அங்கே தான் இருப்பாங்க. ஆக இந்த பொருட்கள்லாம் வெளியூரில் இருந்து லாரியில் இங்கே வரும். வந்து அவங்க குடோனில் இறக்கிட்டு அவங்க போயிடுவாங்க. அந்த குடோனில் இருந்து தான் அவங்க மற்றவங்களுக்கு டீலர்ஸுக்கு அங்கே சப்ளை பண்ணுவாங்க. அந்த குடோனில் இறக்குறாங்க இல்லையா, அந்த குடோன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 குடோன்ஸ் அங்கே இருக்குது முத்தியால்பேட்டை ஏரியாவில். அதில் வந்து அந்த இறக்கி வைக்கிறாங்க இல்லையா, அந்த கூலி தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க 4-5 பேர் தான் இருப்பாங்க. இந்த ரவுடிங்க அதில் உள்ள பூந்துக்கிட்டு இந்த லாரி ஷெட்டு எனக்கு தான், நான் தான் ஆளை வச்சு வேலை செய்யணும், வேற எல்லாம் ஆள் கிடையாது, அதே 4 பேர் தான் வேலை செய்வான். எந்த 4 பேர் வேலை செய்கிறானோ அதே ஆள் தான். அவனுக்கு வந்து வரக்கூடிய கூலியை இவன் 4 பேருங்கிறத 10 பேர்னு போட்டு இவன் வந்து அதில் வந்து மேஸ்திரி அப்படி இப்படின்னு போட்டு இவனோட ரவுடி கும்பலை சேர்ந்தவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு அந்த வரக்கூடிய கூலியை 10ஆ பிரித்து அதை தான் அவங்களுக்கு கொடுப்பான். அப்போ அந்த ஷெட்டை வந்து வேற ஒரு ரவுடி வச்சுருப்பான். அவங்ககிட்ட இருந்து இவங்க கைப்பற்றுறது, இவங்க அவங்கள விட்டுறது, அவங்க இவங்களை விட்டுறது, இவங்க அவங்க மிரட்டுறது, அந்த ஷெட்டுக்காரங்களை போய் மிரட்டி எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அங்கே நிறைய நடக்கும். இதனால நிறைய கொலைகளும் நடந்திருக்கு. இதெல்லாம் நீங்க உங்க அனுபவத்துல பாத்திருக்கீங்க? நான் அந்த ஏரியாவில் தான் வேலை பார்த்தேன். நான் வேலை பார்த்த ஃபுல்லாமே நார்த் மெட்ராஸ் தான். அதனால எனக்கு தெரியும், அதை பற்றி அந்த ஊரை பற்றி நல்லா தெரியும். ஆக அந்த மாதிரி இதில் உருவானவர். நார்த் மெட்ராஸில் எந்த காவல் நிலையத்தையும் அவர் பேரில் வழக்கு இல்லாத அளவுக்கு அவ்வளோ வழக்குகள் இருக்குது. இந்த வழக்குகள் எல்லாமே நார்த் மெட்ராஸ் தான். இதில் வந்து 2-3 வழக்குகள்லாம் அங்கே கிடையாது. ஒன்று பகாயம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸ் இருக்குது, இன்னொன்று வந்து கீரன் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் 2. 3வது கேஸு கிண்டியில் இருக்குது, அதுவும் சென்னை தான். பட் இது மற்ற எல்லாமே நார்த் மெட்ராஸ் தான். இந்த கொலை வழக்கு, துப்பாக்கி வச்சிருந்த வழக்கு எல்லாமே நார்த் மெட்ராஸில் ஒரு வழக்கு தான். நார்த் மெட்ராஸில் இவர் ஒரு ரவுடி, அந்த அம்மா பேசல சம்போ செந்தில்னு ஒரு ரவுடி தான் இவர் சொல்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்போ செந்தில்ங்கிற ரவுடி வந்து ஆம்ஸ்ட்ராங் கேஸில் அக்யூஸ்டு, அவரை தேடிட்டு இருக்காங்க. அவனுக்கும் இவனுக்கும் ரைவலரி உண்டு ரவுடிங்கிற இதில். 2016 இவன் நார்த் மெட்ராஸில் உள்ள பெரிய ரவுடி, இவன் சவுத் மெட்ராஸில் உள்ள சிடி மணின்னு ஒரு ரவுடி. 2 பேரும் காரில் போகிறாங்க மவுண்ட் ரோடில். அப்போ ஒரு ரவுடி கும்பல் வந்து வெடிகுண்டு அவங்க மேலே விசு துப்பாக்கி எடுத்து சுடுது. அது யாருன்னா சம்போ செந்தில் குரூப். அதை எப்படின்னா இவங்க மேலே படலை, இங்கே தப்பிச்சு போய் அங்கே தள்ளி போய் இறங்கி பார்க்குறாங்க, யாருன்னு பார்த்தா அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது சென்னையிலேயே வந்து 2 ரவுடி கும்பல்கள் முதல் வந்து 2016
ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஓகே சார், இப்போ சம்போ செந்தில் அவர்கள் வந்து ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்குல ஈடுபட்டு இருக்காரு. ஏன் அடுத்தடுத்து இப்போ ரவுடிகள் பேரெல்லாம் வெளியில வர்றது காரணமே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து நிறைய ரவுடிகளோட பேர் வெளில வருது அப்படின்னும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு ஒரு சந்தேகம் எழுப்பினது எப்பன்னா, புதுசா கமிஷனர் வந்துட்டு அருண் அவர்கள் வந்து பதவி ஏற்றப்போ அவர் பிரஸ் மீட்ல என்ன சொன்னார்னா, ரவுடிகளோட மொழியில அவங்களுக்கு நாங்க புரிய வைப்போம் அப்படிங்கறத அவர் சொல்லியிருந்தாரு. அப்ப அது மிரட்டலாவும் எடுத்துக்கலாம், இல்ல ரவுடிகளுக்கு இனிமே நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்ற தோணியில அவர் சொல்லியிருப்பாரு. சோ அதை வச்சும் இப்ப கேள்விகள் எழுப்பப்படுது. அப்ப அருண் அவர்கள் சொன்னாரே, ஒருவேளை அதை தான் இப்ப செய்யறாரோ, என்கவுண்டர் படலங்கள் அதனாலதானோ அப்படின்னு இப்படி எடுத்துக்க கூடாது. அவர் சுட்டாரு, இவங்க திருப்பி சுட்டாங்க. அவர் சுட போய் தானே சுட்டாங்க. இல்ல இத வந்து நேரா பார்த்தவங்க யாரும் கிடையாதுல சார். இது வந்து காவல்துறை தரப்புல நீதிமன்ற விசாரிச்சு ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க. அதான் சொல்றேன், ஏதாவது காவல்துறை சேர்ந்தவங்க கிடையாது, அவங்க நீதித்துறையை சேர்ந்தவங்க. நீதித்துறை நடுவர் வந்து சம்பவ இடத்தை பார்வையிட்டு, பாடியை பார்வையிட்டு, போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து, போஸ்ட்மார்ட்டம் பண்ண சர்டிஃபிகேட்டை வாங்கி எல்லாரையும் விசாரிச்சு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க. அந்த ரிப்போர்ட்டின் பேர்ல தான் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்க போகுது. அதனால வந்து இதுக்கு அப்பாற்பட்ட முறையில் மனித உரிமை கார்பரேஷன் இருக்கு, அந்த கழகம் இருக்குது, அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஹைகோர்ட்டில் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நிறைய வழிகள் இருக்குது. அவர் வந்து அருண் சார் வந்து கமிஷனர் வந்தோடனே எல்லாருமே அவங்களோட பேட்டர்னை சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி எப்படி நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க ரவுடிசத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, ரவுடிகள் மொழியில் நானும் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் இதுக்கும் நம்ம முடிச்சு போட்டு பார்க்க முடியாது. ஆனால் இதுலேயும் அதே தான் நடந்திருக்கு. அவர் ஒரு மொழியில் பேசியிருக்காரு, அதே மொழியில் இவங்க திருப்பி பேசியிருக்காங்க. மொழிக்கு பேரு துப்பாக்கி மொழி. இல்ல சார், திருவேங்கடம் அவருடைய என்கவுண்டர்லயே நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது. இவர் ஒரு முக்கிய குற்றவாளின்னு வரும்போது இவரை ஏன் என்கவுண்டர் பண்ணணும், இவரை ஏன் கொலை பண்ணணும், நிறைய பேர் கேள்வி எழுப்பி இருந்தாங்க. அந்த ஒரு என்கவுண்டருடைய பிரச்சனையே தீராதப்போ இப்ப இன்னொரு ஒரு என்கவுண்டரா அப்படின்னு தான் இப்ப மக்கள் கேட்கறாங்க. என்கவுண்டர்னு நம்ம திட்டம் போட்டு பண்றது இல்ல, தற்செயலா நடக்கக்கூடியது. நம்மளை தூக்கி அவன் வந்து உங்களுக்கும் அந்த அதிகாரம் இருக்கு. சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, உங்களை ஒருத்தர் வந்து கொலை வெறியோட தாக்கி கொலை செய்ய வந்தால் நீங்கள் அவர் கொலை வெறியோட தாக்கி அவரை கொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கே இருக்கு சட்டத்தில். தற்காப்புல வந்துரும், தற்காப்பு அப்படிங்கிறதுல அதே விதி தான் இது. அது போலீஸ் பண்ணுச்சா அதை என்கவுண்டர்னு சொல்லிடுறாங்க, அவ்வளவுதான். இப்போ அந்த காவல்துறையினர் யார் யார் சார் இருந்தா என்கவுண்டர் நடந்தப்போ அந்த சம்பவத்துல யார் யார் இருந்தாங்க? நான் வந்து அந்த வழக்கில் விசாரணை அதிகாரி கிடையாது, நான் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி. புரியுதா? எனக்கு கிடைத்த தகவல் டிவியில் பார்த்தது, மற்ற அந்த தகவல் வச்சு தான் நான் பேசுகிறேன். புரியுதா உங்களுக்கு? இந்த ஹிஸ்ட்ரி ஷீட் மட்டும் அவரோட இதை வந்து இதுலேருந்து எடுத்து உங்களுக்கு காட்டினா. ஆமாம், இது வந்து அந்த நீதிமன்ற நடுவர் விசாரிப்பாங்க, யார் யார் இருந்தாங்க, அவங்களுக்குலாம் வாக்குமூலம் போடுவாங்க. காவல்துறையிலேருந்து இது சம்மந்தமாக ஒரு செய்தி குறிப்பு வெளியிடுவாங்க. அதில் எந்தெந்த காவலெல்லாம் இருந்தாங்க, யாரை வந்து இவர் அட்டாக் பண்ணார், என்ன சமாச்சாரம், எல்லா டீட்டெயில்ஸும் அதை. சரி, இவரோட இந்த 59 வழக்கு சொன்னீங்க இல்லையா, இதுல முக்கியமான வழக்குன்னு ஏதாவது ஒரு முக்கிய புள்ளிகளோட இவர் தொடர்புல இருந்திருக்காரா? வடசென்னை ரவுடியை தாண்டி ஏதாவது முக்கியமான பிரபலங்களோட இல்ல முக்கிய வழக்குகள்? சிடி மணின்னு சென்ட்ரல் சவுத் மெட்ராஸ்ல பெரிய ரவுடி, அவரும் இவரும் தான் ஒண்ணா கார்ல போறாங்க. கார்ல போகையில தான் வெடிகுண்டு வீசுறாங்க சொன்னா நமக்கு. ஆமா, ஃபுல்லாவே நார்த் மெட்ராஸ் சம்பந்தப்பட்ட வழக்குகள் தான் சார் அதிகமா வந்துட்டு இருக்கு. ஏன் நார்த் சென்னையில அவ்வளவு நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அங்க கூட 35 வருஷம் நார்த் மெட்ராஸ்லயே வேலை பார்த்தேன். அப்ப உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஏசியாவும் ஒண்ணா நார்த் மெட்ராஸ் தான் வேலை பார்த்தேன். அது வந்து ஏழை மக்களுக்கு அதிகம் உள்ளது, பாட்டாளி மக்களுக்கு அதிகம் உள்ளவங்க. அவங்களுக்கு வந்து உடல் உழைப்பு, உடல் அந்த அது அதாவது அன்னைக்கு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டாதான் அன்னைக்கு வரக்கூடிய காசுலாம் சோறு பொங்கவே முடியும். அந்த மாதிரி ஏழ்மையான குடும்பங்கள். அப்போ அவங்களோட உடல் உழைப்பு ஜாஸ்தி. அந்த உடல் உழைப்பு ஜாஸ்தியில் அவங்களுக்கு கோபமும் ஜாஸ்தியாக வரும். பகல் முழுக்க வேலை செஞ்சுட்டு வராங்க, வீட்டில் வந்து சாப்பாடு இல்லை அப்படின்னு ஏதாவது சொன்னால் உடனே பொண்டாட்டி அடிச்சிடும். ஆனால் இருந்தால் தானே அவங்க பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறது யோசிக்க மாட்டான். பக்கத்து வீட்டுக்கார ஏதாவது பேசினாலும் உடனே கோபத்தில் அடிப்பான். அவனும் இதே மாதிரி தான் கூலி வேலைக்கு போய்ட்டு வருவான். ஆக இந்த இதில் வந்து என்னென்னா, இவங்களுக்குள்ள அந்த உடல் உழைப்பு ஜாஸ்தி, அதிகமான உடல் உழைப்புனால அவங்களுக்கு வந்து வசதிகளும் ரொம்ப கம்மி. அப்போ என்னன்னா கோபம் வரும். அந்த கோபத்தை வந்து அப்படி காட்டுறது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக காட்டுறவங்க ரவுடி ஆகிடுறான். அந்த ரவுடியை பார்த்து குழந்தைகள்லாம் பார்த்து, ஓ ரவுடியை பார்த்து மற்றவங்க பயப்படுறாங்க. இவங்க கூட ஸ்கூலில் டீச்சர் கேட்டாங்களாம், தெரியுமா இவரை? அப்போ இவன் என்ன சொன்னானா, நீ வருங்காலத்தில் என்ன ஆக போகிறேன்னு கேட்டாங்க. நான் ரவுடி ஆக போகிறேன் அப்படின்னா ஸ்கூல்லே சொல்லியிருக்காரு. ஓகே. ஏன்னா அடுத்தடுத்து திரைப்படங்களோ பார்த்தீங்கன்னா வடசென்னை மையப்படுத்தி தான் வரும். அடுத்தடுத்து குற்ற சம்பவங்களுமே வட சென்னையில நிகழற மாதிரி தான் பின்பம் உருவாக்கப்படுது. ரவுடிங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, ஆனா வட சென்னையில தான் இருக்கிறாங்க, கொலைகள் அதிகமா அங்கதான் நடக்குது, கஞ்சா புழக்கம் அதிகமா அங்கதான் இருக்கு அப்படின்ற பேச்சு தானே சார் வருது. வேலை பார்த்தனால சொல்றேன், அங்க இருக்கு இல்லைன்னு சொல்லல, ஆனா அங்கதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. சினிமாக்காரங்க வந்து இன்னைக்கு நாட்டையே கெடுக்கிறது அங்கதான்.
ஓகே கஞ்சா விற்கிறவன், கொலை பண்ணுறவன், இவனெல்லாம் வந்து கதாநாயகனாக காட்டுறாங்க. நம்ம நாட்டில் வந்து போலீஸ்னு ஒன்று இருக்குது. தவறு செய்தவங்களை போலீஸ் பிடிச்சி கேஸ் போடுவாங்க, நீதிமன்றத்தில் கொண்டு விடுவாங்க, நீதிமன்றத்தில் கேஸ் நடக்கும், நீதிமன்றம் விடுதலை பண்ணலாம், தண்டனை கொடுக்கலாம். ஆனால் இவனே வந்து தலையை வெட்டிடுவான். பாருங்கள், அவன் 100 கோடி வாங்கிட்டு நடிக்கிறான். அதையும் எடுக்கிறாங்க டைரக்டர்ஸ். அதையும் இந்த குழந்தைங்க பார்த்து கெட்டு போகுது. நம்மளும் இப்படி ஆகணும்னு சொல்லி இளைய சமுதாயம் கெட்டு போயிட்டு இருக்கு. போலீஸுனா கெட்டவங்க, போலீஸுனா பொறுக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. போலீஸ் இமேஜை கெடுக்கிறாங்க. பொதுமக்களுக்கு போலீஸ் மேலே இருக்கிற மரியாதையை கெடுக்கிறாங்க. இதை தடுக்க வேண்டியது தணிக்கைத்துறைன்னு ஒன்று இருக்குது. அவங்க எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல. இது வந்து அப்படியே வளர்ந்து இப்போ பாருங்கள், எல்லா கதாநாயகர்களும் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தலையை அப்படியே அந்த இளநீ சீவுற மாதிரி சீவுறான். இதெல்லாம் நியாயமா? நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. சரி, இல்லை காவல்துறை மேலே ஏன் இப்படி அடுத்தடுத்து பார்க்கப்படுதுன்னா, ஒரு சில காவலர்கள் அப்படி இருந்திருக்காங்க. நம்ம எத்தனையோ செய்திகள்ல பார்த்து. காவல்துறையில் 5-10% கெட்டவங்க இருக்காங்க. நான் இல்லைன்னே சொல்லவே இல்லை, நிச்சயமாக இருக்காங்க. ஆனால் மீதி 90% நல்லவங்க இருக்காங்கல்ல. ஏன் அதை மறந்து போட்டு இந்த 5-10% எதில் தான் கெட்டவன் இல்லை? எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கெட்டவன் இருக்கான். அரசியல்லையும் இருக்கிறான், இந்த சினிமாவிலையும் இருக்கான். சினிமாவில் வருது பாருங்கள், எவ்வளோ ரிப்போர்ட்டு, எவ்வளோ பிரச்சனைகள் வருது, எல்லா துறையிலையும் இருக்குது. அதனால வந்து அந்த துறையே கெட்டதுன்னு சொல்ல முடியுமா? இது எவ்வளோ முக்கியமான துறை. ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த ஏரியாவில் கரண்ட் இல்லை. பொதுமக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? ரோட்டில் வந்து சாலை மறியல் பண்ணுறாங்க. அப்போது ஈபிக்காரன் அங்கே வரான், போலீஸ்காரன் தான் அங்கே வரான். வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஈபிக்காரங்களை கூப்பிட்டு உடனே லைன் கொடுக்க சொல்கிறான். அதே மாதிரி சாக்கடை அடைச்சிக்கிட்டு சாக்கடை ரோட்டில் ஃபுல்லாக போகுது. பொதுமக்கள்லாம் வந்து ரோட்டில் உட்காடுறாங்க. யார் வராங்க? கார்பரேஷன்காரங்க வராங்க, போலீஸ் தான் முதல்ல வராங்க. ரேஷன் கடையில் ஒழுங்காக ரேஷன் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ எங்கே வராங்க? ரோட்டுக்கு வராங்க. யார் வராங்க? போலீஸ் தான் வராங்க. அதாவது காவல்துறைங்கிறது வந்து எல்லா துறைகளையும் ஒன்றா இணைக்கக்கூடிய ஒரு துறை. அவங்க வந்து நடவடிக்கை எடுக்காமையே அப்படியே ஓஞ்சி போய் ஒரு வாரம் ஸ்ட்ரைக் பண்ணி நின்றுட்டாங்கன்னா இந்த உலகம் என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்கள். நீங்களும் நாங்கள் ரோட்டில் நடமாட முடியுமா? நான் அந்த துறையில் இருந்ததுனால சொல்லலை, எனக்கு அந்த துறை மேலே வருத்தங்கள் உண்டு. ஆனால் ஒரு அளவில் நம்ம ஒரு நியாயமாக பார்க்கணும். ஏன்னா இவங்க தரப்பை எடுத்து சொல்றதுக்கு யாருமே கிடையாது. இவங்களுக்கு யூனியன் கிடையாது. அதனால் இவங்களோட கஷ்டங்களை சொல்ல முடியாது. இப்போ ஒரு வழக்கறிஞர் நீங்கள் உரைச்சி பேசுனேன்னு வைங்க, உடனே உங்கள் பேரில் கேஸ் போடுவாங்க, எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. போலீஸுக்கு பண்ண முடியுமா? ஆமாம், போலீஸுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. எங்களை மாதிரி ரிட்டையர்டு கேஸ் தான் ஏதாவது பேசினா உண்டு. அதுவும் நியாயத்தை பேசுறதுக்கு பயமாக இருக்குது. அதனால் பார்த்து தான் பேச வேண்டியிருக்கு. சரி, நீங்கள் காவல்துறையில் இருக்கும்போது நிறைய வழக்குகளை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய ரவுடிகளுடைய வழக்கு இவருடைய வழக்கை நீங்க நடத்திருப்பீங்க. ஆம்ஸ்ட்ராங்கே நல்லா தெரியும். அந்த ஆர்காட் சுரேஷன் சொல்றாங்கல்ல, அவனை பிடிச்சி முதல்ல நான் தான் கேஸ் போட்டேன், நான் தான் குண்டாஸ் போட்டேன். பேசில் பிரிட்ஜில் இன்ஸ்பெக்டர் இருந்தாப்போ முன்னாடி. ஆமா, ஓகே. அதனால இன்னைக்கு ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய பெரிய ரவுடிகள் எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க. உங்களுக்கு பரிச்சயமா இருந்திருப்பாங்க. நீங்க பிடிக்கப்பட்டு என்னால வழக்கு போடப்பட்டவங்க. ஓகே சார். இப்படியெல்லாம் இருக்கும்போது ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்கள் மேலேயுமே வழக்குகள் அப்படிங்கிறது நிறைய வரும் சார். உதாரணத்துக்கு நான் ஒரு வழக்கு சொல்றேன். இப்போ வந்துட்டு கல்யாண ராணி அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து 54 திருமணம் நடத்தியிருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு புகார் வந்திருக்கு. அப்போ ஆண்களுக்கு நிகராக பெண்களும் தவறுகள் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஸோ அப்படி இருக்கும் போது ஆண்களை பார்க்குற மாதிரி தான் நீங்கள் பெண்களையும் பார்ப்பீங்களா? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆம்ஸ்ட்ராங் கேஸில் 5 அட்வொகேட்டு, ஓகே, 3 லேடிஸ், புரியுதா? அட்வொகேட் 3 அக்யூஸ்டா வந்திருக்காங்க. ஓ, அக்யூஸ்ட். அதான் அந்த அஞ்சலை அவங்கலாம் சொல்றீங்களா? அஞ்சலைக்கு ஹிஸ்டரி ஷீட்டு, மலர்கொடிக்கு ஹிஸ்டரி ஷீட்டு, அப்புறம் அந்த ஆர்காட் சுரேஷோட ஒய்ஃபுக்கு ஹிஸ்டரி ஷீட் கிடையாது. அது கொலை வழக்கில் ஒரு 3 பெண்கள் கொலையில சம்பந்தப்பட்டது. அது எவ்வளவு பெரிய கொலை. ஆமா சார். அந்த கொலை வழக்கில் 3 பெண்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி அட்வொகேட் 5 பேர் இருக்காங்க. அது மாதிரி பெண்கள் வந்து இப்போ எல்லா காவல்துறையில் 20% பெண்கள் இருக்காங்க. 1,32,000 பணியிடங்கள். அதில் வந்து அப்போ என்னாச்சு, 26,000 பேர் பெண் காவலர்கள் இருக்காங்க. அதிகாரிகள்லேருந்து காவலர்கள் வரை எல்லா துறையிலும் இருக்காங்க. மெட்ரோ ட்ரெயின் அங்கே தான் ஓட்டுறாங்க, ஃப்ளைட் ஓட்டுறாங்க, மிலிட்ரியில் எல்லா துறையிலும் பெண்கள் இருக்கா மாதிரி இப்போ குற்றவாளிகளும் பெண்கள் இருக்காங்க. இல்லை, அதாவது தவறு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் நல்ல, அதாவது தவறு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க என்றைக்கும் செய்ய மாட்டாங்க. தவறு செய்யணும்னு நினைக்கிறவங்க ஆண்கள் பெண்கள்ங்கிறது இல்லை. அவங்களுக்கு அந்த நோக்கம் வந்துருச்சுன்னா அது தவறுதான். இப்போ இந்த கல்யாண ராணி வழக்கை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்படி ஏமாத்தி இருக்கு பார்த்தீங்களா? இந்த நமக்கு புகார் கொடுத்தார் இல்லையா, மகேஷ் அரவிந்த் அப்படிங்கிறவர். அவர் வந்து ஒரு பேக்கரி ப்ளஸ் மாட்டுத்தீவன கடை வச்சுருக்காரு. அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 40 வயசு ஆக போகுது. அதனால் கல்யாணம் ஆகலை. அதனால் அந்த மேட்ரிமோனியில் அவர் அப்ளை பண்ணியிருக்காரு. இதை பார்த்துட்டு இந்த லேடி அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி நானும் வந்து எனக்கு கல்யாணம் ஆகலை,
நான் வந்து ஒரு புரோக்கர்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த புரோக்கர் பேரெல்லாம் சொல்லி அங்கே அட்ரஸ்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த புரோக்கர் பேசுகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அந்த அம்மாவும் வந்து கல்யாணம் ஆகலை, அதனால் உங்களுக்கும் வந்து பார்க்கலாமா, பிடிக்குதா உங்களுக்கு, 2 பேரும் பாருங்கள் பேசுங்கன்னு சொல்லி 2 பேரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் நானே பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி இந்த புரோக்கர் கூட்டு போய் இவங்களை ஒரு கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க. எதுக்கு கல்யாணம் அப்படி இந்த கோயிலில் வச்சு இவங்க கல்யாணம் பண்ணுறாங்கிறத பின்னாடி சொல்கிறேன். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்ச நாள் கழித்து இவங்க வீட்டிலேருந்து என்ன பண்ணுறாங்க, உங்கள் வீட்டிலேருந்து எனக்கு நகைகள் போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க 12 சவரன் நகைகள் போடுறாங்க. பையன் தரப்புலேருந்து போடுறாங்க அந்த அம்மாவுக்கு, இந்த கல்யாண ராணிக்கு. போட்டதுக்கப்புறம் இவங்க யாருக்கிட்டையும் அடிக்கடி ஃபோனில் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு வயசு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 30 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்கள பார்க்கல, ஃபேஸு மற்றதெல்லாம் பார்க்கல வயசு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது. இவருக்கு சந்தேகம் வருது, யார்கிட்ட பேசுகிறேன்னா என் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு. அப்போ அவங்க இல்லாத போது அவங்க செல்ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த அம்மா வந்து நிறைய ஆட்கள் கூட ஆண்கள் கூட ஒன்றா இருக்கக்கூடிய ஃபோட்டோ, கல்யாண ஃபோட்டோலாம் இருக்குது. கல்யாணம் பண்ணுவோம் ஒரு சந்தேகம் வந்துடுது. அப்புறம் உங்களோட ஐடென்டி கார்டை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஐடென்டி கார்டு எடுத்து பார்த்தாச்சுன்னா ஆதார் கார்டில் பார்த்தா சென்னை அட்ரஸ் போட்டிருக்கு. சென்னை அட்ரஸ் போட்டு கணவர் பேர் வேற ஒரு பேர் போட்டிருக்கு. உடனே இவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, உடனே நைஸாக பேசி அவர்கிட்ட சண்டை போட்ட பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லி அப்படியே அந்த அனைத்து மகளிர் காவல் நிலையம் காங்கேயத்தில் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் அந்த போலீஸ் காவலர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி சமாச்சாரம், இந்த பொண்ணை பார்க்கல சந்தேகமாக இருக்குது, இது மாதிரி விஷயம், நான் போட்ட நகையும் காணோம், 3 மாதம் ஆயிடுது இல்லை, இப்போ பார்த்தாச்சுன்னா உடலாம் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த பொண்ணை கூட்டு விசாரிச்சுட்டு இருக்கல நைஸாக எஸ்கேப் ஆயிடும். அப்போ காவல்துறைக்கு என்னென்னா அவங்ககிட்ட வந்து விசாரிச்சிகளை உண்மையை சொல்லி நடந்தால் கூட அவங்க ஏதாவது பண்ணி பொருளை வாங்கி கொடுத்து ஏதாவது செட்டில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்களை எஸ்கேப் ஆகி ஓடினோடனே ரிப்போர்ட்டை வாங்கி எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆரை போட்டு இவங்களோட கால் நம்பர் டீட்டெயில்ஸை வச்சு தேடுறாங்க. தேடி பார்த்தா பாண்டிச்சேரியில் இருக்கா, போய் பிடிச்சி வந்துட்டாங்க. பிடிச்சி வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள ஜெயிலில் போட்டாச்சு. இந்த புரோக்கர் இருக்காங்களே, புரோக்கரை தேடுறாங்க, புரோக்கர் கிடைக்கல. இதுக்கிடையில் 60 நாட்களில் சார்ஜ் ஷீட் போடலைன்னா அவங்கள ஜாமீனில் விட்டுடலாம். அதில் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு ஜாமீனில் இருந்தமா வெளியே வந்துடுறாங்க. இவங்க வெளியே வர்றதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி அந்த புரோக்கர் மாட்டுறாங்க. அவங்களுக்கு கரூர், அவங்களோட கால் டீட்டெயில்ஸ் பார்த்தா அவங்க ஊரில் இருக்காங்க, அவங்கள போய் பிடிச்சிடுறாங்க. இவங்க உள்ளே போகிறாங்க, அவங்க வெளியே வராங்க. அப்புறம் இவங்களை கேட்டால், ஏன் வந்து நீ கல்யாணம் பண்ணி வச்சேன்னா கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும்னா ஆதார் கார்டு கேட்பாங்க. இந்த அம்மா ஆதார் கார்டில் வேற ஒரு புருஷன் பேர் இருக்குது. அதுக்காக இந்த புரோக்கர் கூட்டு போய் ஒரு கோயிலில் வச்சு அவங்க தான் கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. கோவில்லையுமே ரசீதெல்லாம் கொடுப்பாங்களா சார்? அது வந்து எந்த கோயில்னா அறநிலையத்துறை கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கோயிலில் வந்து அதுக்குன்னு அதிகாரி இருப்பாங்க, அவங்க அதை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இது தனியாக ஒரு கோயிலில் போய் மாலை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் 3வது ஆள் வந்து நடத்தி வைக்கணும். இல்லை என்ன ஒரு கணக்கே கிடையாது, இது இருக்காலே வராது. சரி, இப்போ அந்த பெண்ணை விசாரிச்சு பார்க்கல, ஒரு மாடு மேய்க்கிறவர், ஒரு போலீஸ்காரரு, ஒரு எஸ்ஐ, ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு டிஎஸ்பி, இவங்களெல்லாம் ஏமாத்திருக்காங்க. நம்ம நாடு வந்து எவ்வளவு ஈஸியா ஏமாத்துறதுக்கு எளிமையா இருக்குங்கிறத பாருங்க. அதுதான் சார், அதான் என்னோட கேள்வியே. இப்போ ஒரு பெண் வந்து முன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய குடும்ப பின்னணியோ என்னன்னா ஒரு குழந்தை வேற இருக்கு. ஓகே, அத குழந்தையும் இருக்கு அவங்களுக்கு. அவருடைய முதல் கணவருக்கு அந்த பெண்ணுக்கு வந்து அந்த கர்ப்ப காலத்துல வயிறு வந்து பெருசாகும், அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு வயிறு சுருங்கிடும். அதெல்லாம் வரி வரியா இருக்கும், ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கு. ஆமா, பெண்களுக்கு இருக்கும். அது கூடவா எனக்கு தெரியல. இல்ல சார், அவருக்கு வந்து கல்யாணம்னா போதும். அந்த மாதிரி ஒரு ஏமாளி 3 மாசம் குடும்பம் நடத்திருக்காங்க. ஆமா, இல்ல சார், இதுல என்ன எனக்கு ஒரு சந்தேகம்னா, இப்போ ஒரு திருமணம் அப்படின்னாலே எவ்வளவு விசாரிப்பாங்க, பொண்ணை பத்தி விசாரிப்பாங்க, பையனை பத்தியும் விசாரிப்பாங்க, குடும்பம் எப்படி, என்ன படிச்சிருக்காங்க, நிறைய செலக்ட் பண்றது எப்படின்னா 40+, 35+, கல்யாணம் எப்போ ஆகும்னு 90 கிட்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த மாதிரி ஆளதான் செலக்ட் பண்றது. வசதியான ஆளை யாரு இந்த மேட்ரிமோனியில் போட்டுப்பாங்களா, அப்படி பார்த்துக்கிட்டே வருவாங்க. சொந்தமாக பேக்கரி இருக்குது, சொந்தமாக வந்து கடை இருக்குது, மாத வருமானம் வருது அப்படின்னா பார்த்தோன்னா அதை பார்த்தோன்னா ரைட்டு. முகத்தையும் பார்க்கல ஏமாடி மாதிரி இருக்குது, ரைட்டு. சார், இப்போ அந்த புரோக்கர் ஜெயிலில் இருக்காரு, இவங்க இப்போ பெயிலில் வந்துட்டு இப்போ மறுபடியும் அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா சார்? இல்லை, பெயிலில் கொடுத்து அரெஸ்ட் பண்ண முடியாது, ஒரு சார்ஜ் ஷீட் தான் போடணும். ஓகே, இதே வந்து அந்த பெண் இடத்துல ஒரு பையன் இருந்து அந்த பையன் இப்படி ஒரு 54 பெண்ணை ஏமாத்திட்டாருன்னு அப்படின்னு ஒரு வழக்கு வந்தா அது ரொம்ப பெருசா பேசப்பட்டிருக்கும். ஒரு பையன் இப்படி ஏமாத்திட்டானே அப்படி அப்படின்னு. ஆனா இது ஒரு அப்படியும் இருந்து பெண்களுக்கு தொலைவில் கொடுக்குறாங்கல்ல, அதனால வந்து சட்டங்கள் வந்து பெண்களுக்கு சாதகமா இருக்கு. ஆனா அது வந்து நிச்சயமா தேவைதான். நம்ம நாடு முன்னேறின நாடு இல்லை, முன்னேறிட்டு இருக்க நாடு. அதனால வந்து பெண்களுக்கு சில சலுகைகள் நம்ம கொடுத்தாகணும்.
ஓகே. இப்போ பாருங்க, நேற்று பாண்டிச்சேரி ஜெயிலில் ஒரு தூக்கு போட்டு இறந்து போனான். அவனுக்கு வயசு 58. எதுக்காக அவனை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, 3வது மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி நினைக்கிறேன் இந்த வருஷத்தில் பாண்டிச்சேரியில் ஒரு 9 வயசு குழந்தை, பெண் குழந்தை, மற்ற குழந்தைங்களோடு விளையாடிட்டு அந்த குழந்தை என் பேரெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே சார். சின்ன வயசு குழந்தைகளுக்கு வந்து 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு சொல்லக்கூடாது. அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு. அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்க குழந்தை 5ஆம் கிளாஸ் நம்ம படிக்குது. அப்போ ஒரு பையன் வந்து அந்த குழந்தைய தான் வான்னு கூட்டு போகிறான். கூப்பிட்டு போய் அந்த குழந்தைக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து அதை கற்பழிக்க முயற்சி பண்ணுறான். அது கத்துது, வாயை புத்துறான், காலை கைகாலெல்லாம் கட்டுறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த 58 வயசுக்காரன் இவனும் போய் அந்த தப்பை பண்ணிடுறான். அந்த குழந்தை இறந்து போகுது. உடனே அந்த குழந்தைய கையை காலை கட்டி ஒரு சாக்கில் போட்டு ஒரு காவாயில் போட்டாங்க, கழிவுநீர் காவாயில். 2 நாள் கழிச்சு உப்பி போய் அப்படி தான் தெரியுது. காவல்துறை ரிப்போர்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலை. அந்த ஊரே கொந்தளிச்சிருச்சு. கொந்தளிச்சு அந்த காவலர்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பாடி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா ரேப் பேர் அப்படின்னு. அப்புறம் அந்த பையனை பிடிச்சி அவனை கேட்டால் அவன் இவரை சொல்கிறான். 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. அந்த ஆள் தான் இப்போ செத்து போனது. ஜெயிலில் எப்படி சார்? ஜெயிலில் தான் இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறதுக்கான எந்த விதமே இருக்காது. ஜெயிலில் நம்ம வீட்டில் இருக்க எல்லா வசதியும் இருக்குமா? ஜெயிலில் வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து போன உடனே ஒரு பெட்ஷீட் கொடுத்துருவாங்க, ஒரு தட்டு கோழை கொடுத்துருவாங்க. விசாரணை கைதிகள் நீங்கள் உங்கள் ட்ரெஸ்லேயே இருக்கலாம். உங்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்க ட்ரெஸ் கொடுத்தா அதை கூட நீங்கள் வாங்கி அதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்போ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காரு, முதல்ல சோப்பு கட்டியை ஒரு வாட்டி சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போ அந்த கூட இருந்த பையன் கத்தி அந்த வார்டன் வந்து பிடிச்சிட்டாங்க. 2வது சட்டையை கழுத்தில் போட்டு இருக்கிறாரு. அப்போவும் அந்த பையன் தான் சத்தம் போட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. இப்போ வந்து நேற்று துண்டு போட்டு வந்திருக்காரு. துண்டு எடுத்துகிட்டு போய் கழிவறையில் கம்பி அதில் மாட்டி கழுத்தில் மாட்டி தூக்கிட்டார். அப்போ விசாரணை கைதியா இருந்தா எல்லா சலுகைகளும் ஜெயிலே கிடைக்கும் போல இருக்கு. கறி சாப்பாடுலாம் போடுவாங்க. ஏன் வந்து இந்த சுவாதி கொலை வழக்கில் ராம்குமார்னு ஒரு பையன் இறந்து போனான் இல்லையா, அவன் வந்து இந்த சுவிட்ச் போர்டு இருக்குல்ல, அந்த சுவிட்ச் போர்டை பிடிச்சி இழுத்துட்டு ஒயரை கடிச்சிட்டான். அந்த சுவிட்ச் போர்டை அப்படியே திருப்பி வச்சுட்டான். அந்த ஒயர் எங்கெங்கே கனெக்ஷன் இருக்கோ அந்த இடம்லாம் அப்படியே கரண்ட் பாஸ் ஆகி வாயிலையும் கரண்ட் பாஸ் ஆகி அப்படியே இறந்து போயிட்டான். அதுவும் ஜெயிலில் தான் நடந்தது. இப்போ அதே டேட்டில் ஜெயிலில் வந்து வேலூரில் போக்சோ கேஸில் ஒரு 14 வயசு பெண்கள் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறாங்க. அவன் பேர் அனீஸ், அகமது அனீஸ்னு நினைக்கிறேன், 48 வயசு. அவனும் வந்து யாருமே வந்து பார்க்கல அப்படிங்கிறதுல அந்த இதில் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டான். ஓகே. அது மாதிரி ஜெயிலில் வந்து நார்மலாக நடக்குது. அதுக்கும் ஜெயிலுக்குள்ளே நடந்தாலும் இப்போ சொன்ன பார்த்தீங்களா மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி, இது கம்ப்ளீட்டாக அப்படியே நடக்கும் முறை. அதுதான் முறை, அதுதான் வழக்கம். அது அந்தபடி தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அப்போது ஜெயிலையுமே சூசைட் நடக்குது, லாக்அப்லேயும் லாக்அப் மரணங்கள் நடக்குது. காவல்துறையினர் அடித்து இறந்துருக்காங்க. அது சாத்தான் குளம் தாய், தந்தை, மகன், அந்த மாதிரி இறப்புகளும் நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து குற்றங்கள் நடக்கிறதுனால தான் காவல்துறை மேலே இருக்கிற நம்பிக்கை போதுன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் ஒரு காரணம். ஆனால் அந்த குற்றங்கள் செஞ்சதுனால அந்த அந்த குற்றங்கள் எல்லாருமே செய்யலை. இப்போ அன்னைக்கு தந்தை மகனை இறந்து போனது தவறு தான். அதில் சம்மந்தப்பட்ட காவலர்கள் உள்ளே இருக்காங்க. அப்போ அந்த மேஜிஸ்ட்ரேட் அவனை ரிமாண்ட் பண்ணார் இல்லையா, அவரை ஏன் நீங்கள் குற்றவாளியை செய்யலை? ஒரு டாக்டர் பார்த்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாரில்ல, எங்களுக்கு காயம் இல்லைன்னு, அவரை ஏன் குற்றவாளியை சேர்க்கலை? ஜெயிலுக்கு போனாங்கல்ல, ஜெயிலில் கம்ப்ளீட்டாக பார்ப்பாங்கல்ல, அவங்க எப்படி உள்ளே எடுத்தாங்க, அவங்கள ஏன் அக்யூஸ்டாக சேர்க்கலை? இதெல்லாம் கேட்டால் நான் பொல்லாதவனாக இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? 2வது, எத்தனை 1000 பேர் ஒரு வருஷத்தில் கைதாகிறாங்க தமிழ்நாட்டில், இல்லை எத்தனை லட்சம் பேர் கைதாகிறாங்க. அப்படி பார்த்தா இது மாதிரி இறந்து போகிறவங்க ஜெயிலுக்குள்ளேயும் சரி காவல்துறை இதுலையும் பார்த்தா ரொம்ப அருமையாக தான். அதுக்கும் வழிமுறைகள் இருக்குது. மேஜிஸ்ட்ரேட்டு இன்னொரு துறை மூலமாக தான் அதை விசாரிக்கிறாங்க. புரியுது? அதனால் அதெல்லாம் நியாயம்னு நான் பேசலை. போலீஸ் மரணங்களும் சரி, நீதிமன்றத்தில் ஜெயிலில் இருக்கிறவங்க மரணங்களும் நியாயப்படுத்தி நான் பேசலை. ஆனால் அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, அதுக்கு எப்படிலாம் அவங்க வந்து அதுலேருந்து வெளியே வரலாம், இது குறித்து எங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் ஏன் சொல்கிறேன். அதெல்லாம் பொதுவாக தான் பேசுகிறேன். நான் வந்து அந்த காவல்துறையில் வேலை பார்த்தேங்கிறதுனால காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணல. ஓகே சார். இப்போ அருண் சார் புது கமிஷனராக வந்ததுக்கு அப்புறமா சென்னையில் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதிரடியா ரவுடிகளை கூட்டங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா. பாருங்களேன், ஒன்றும் கேஸ் இல்லையா, அந்த ரவுடி பண்ணா அந்த ரவுடி பண்ணான்னு இதே மாதிரி ஏதாவது கேஸ் இருக்கா நீங்களே சொல்லுங்களேன். இல்லை ஒருவேளை இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு அப்புறம் இவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரவுடிஸ் வந்து இந்த மாதிரி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நீங்கள் இதில் தானே இருக்கீங்க ஊடகத்துறையில், உங்கள் நாலேஜுக்கு மாதிரி வந்திருக்கா? இல்லை, என் பார்வையில் இது குறைஞ்சிருக்கு. இப்போ அதுக்கு அந்த மர்டர் நடந்தே 2 மாதம் தானே ஆகுது, 2-3 மாதம் தான் ஆகுது. அந்த 2 மாதத்தில்
அப்போ நடந்த ஆவரேஜாக நடந்தக்கூடிய அந்த குற்றங்கள் வந்து இப்போ குறைஞ்ச மாதிரி தான் தெரியும். ஆம்ஸ்ட்ராங்க்கு முன்னாடியே நிறைய மரணங்கள் நடக்காத மாதிரி தான் சார், இந்த அளவுக்கு பெரிய விஷயங்கள் நடக்கல. ஆம்ஸ்ட்ராங்க்கு அப்புறமே வந்துட்டு ஒரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் ஒருத்தர் வந்துட்டு ஒரு துரத்தி வெட்டினாங்க, கேட்டால் அது குடும்ப தகராறுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நடந்தாலும் அது குடும்ப தகராறாக போயிடுது. அருண் சார் வந்து சென்னைக்கு தான் கமிஷனர். தமிழ்நாட்டில் மொத்தம் நடக்கிறதுக்கு வந்து பொறுப்பு வந்து டிஜிபி. சென்னை மாநகரம் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும்தான் இவர் கமிஷனர். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய கேஸ் எனக்கே தெரியும். அந்த காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் இறந்து போனார், அந்த கண்டுபிடிக்கல. ஆமாம், அதே மாதிரி ஏடிஎம்கே சேர்ந்த ஒருத்தர் சேலத்தில் வந்து ஒரு டிஎம்கே கவுன்சிலரோட ஹஸ்பண்டு கொலை பண்ணிட்டாரு. எனக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் நான் அதை பற்றி சொல்லலை, சென்னை மாநகரத்தை பற்றி நீங்கள் கேட்டீங்க, அதுக்கு மட்டும்தான். 1.5 வருஷத்துல இன்னும் எலெக்ஷன் வந்துடும் அப்படிங்கிறதுனால அரசாங்கமே சொல்லியிருக்கலாம்ல, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வழக்குகள் நடக்காம பார்த்துக்கோங்க அப்படின்னு. இல்லை சார், எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாதுல்ல, எலெக்ஷன் வரப்போகுது, இது வந்து ஓட்டிங்ல பார்த்து இதுக்கு சம்மந்தமே கிடையாதுமா. எலெக்ஷன் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கவர்மெண்ட்டோட வேலைகள் வந்து எல்லாமே சுருக்கப்படுறோம். எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் போயிடும், போலீஸே எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் போயிடும், நிர்வாகமே அவங்க கண்ட்ரோலில் போயிடும். இவங்க வந்து எதுவுமே புது சட்ட திட்டங்களை கொண்டு வர முடியாது. காவல்துறை இவங்களோட நேரடி பேருக்கு தான் இவங்க சிஎம் மினிஸ்டர்னு இருப்பாங்க, அவங்களோட கண்ட்ரோலில் போயிடும். அது வேற, இது வேற. இப்போ இது நடக்கிறது வந்து மற்ற இடங்கள்ல நடக்குது. ஏன் வந்து இது எடுத்துங்களேன், சாராயம், அந்த போதைப்பொருள், அதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. அது விஷயமே போலீஸ் எவ்வளோ பிடிக்கிறாங்க. இன்னைக்கு கூட பாருங்கள், காவல்துறை சேர்ந்த 850 பேர் வந்து சிஐடி மூலம் ரிப்போர்ட் எடுத்தாங்களாம். இந்த மாதிரி இவங்க இருக்காங்க இல்லையா, அது போதைப்பொருள் விற்கிறவங்க கூட ஒரு லைசனாக இருக்கக்கூடியவன்னு 850 பேர் லிஸ்ட் எடுத்திருக்காங்களாம். அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு டிஜிபிகிட்ட கொடுத்துருக்காங்களாம். அந்த மாதிரிலாம் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்காக வந்து நான் சொல்லலாம், காவல்துறையில் 5-10% கெட்டவங்க இருக்காங்க. இதில் 850 பேர் உண்மையிலேயே கெட்டவங்களா இருக்காங்கன்னு வச்சுங்க. 1,32,000 பேர் தான் இங்கே 850 பேர். இதுவும் வந்து ஒரு உங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு ஒரு பொதுவான அறிக்கை தான். எப்படி தொடர்பு? இவர் அக்கௌண்ட்லேருந்து அவருக்கு பணம் போச்சு, நான் தான் பணம் கொடுத்தேன்னு சொன்னதெல்லாம் இல்லை. இவங்களுக்கும் அவங்களுக்கும் லைசன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசலை. நான் எப்போதும் பேசலை சொல்லுவேன், காவல்துறையை சேர்ந்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா, ஒருத்தன் கஞ்சா வைக்கிறான்னா அவனை பிடிக்கிறீங்க, இதில் இந்த போலீஸ்காரர் சம்மந்தப்பட்டிருக்காருமா, இந்த இவனை உள்ளே போடையில போலீஸ்காரையும் சேர்த்து உள்ளே போடுங்கன்னு தான் சொல்கிறேன். எந்த கட்சிக்காரன் சொன்னாலும் அவனையும் பிடிச்சி உள்ளே போடுங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, தப்புனா எல்லாரும் உள்ள தான் போகணும். அப்போ உங்க பார்வைக்கு அருண் சார் வந்ததுக்கு அப்புறமா குற்றங்கள் கம்மியா இருக்கு? சென்னையை பொறுத்தவரை ரவுடிசம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகே சார். சரி, இப்போ நம்ம வந்துட்டு காக்கா தோப்பு பாலாஜி அவர்கள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு இப்போ வெவ்வேறு வழக்குகள்ல நீங்க ரொம்பவே அழகா அவங்களுடைய கருத்தையும் தெரிவிச்சிங்க, நிறைய தெளிவா புரிய வச்சிங்க சார். என்கவுண்டர்னா என்ன, என்கவுண்டருக்கு அப்புறம் என்ன நடக்கும். பாலாஜி அவருடைய தாய் சொன்ன அந்த குற்றச்சாட்டுகள் தான், என்கவுண்டர் நடந்து முடிஞ்சு அதுலயே நிறைய கேள்விகள் இருந்தாலும் அதுக்கப்புறமா அவங்க அம்மாவோட செய்தியாளர் சந்திப்பு தான் இன்னும் பெரிய. என்ன இருந்தாலும் பெற்ற வயிறு பத்தி எரியும் இல்லை, அவங்களுக்கும் அவங்களோட குறைகள் இருக்கும், இருந்தாலும் தாய்ங்கிற ஒரு பாசம் இருக்கும். அவரு ரவுடியா இருந்தா கூட அந்த அம்மா அவங்களுக்கு ஒரு தாய் தானே, அதனால அதை வந்து நம்ம குறைவா சொல்லுவோம். அதுதான் அந்த பின்னணியில இருக்கிற உண்மை என்ன, திடீர்னு ஒரு என்கவுண்டர் எதுக்கு, எந்த ஒரு வழக்குமே விசாரணையில இல்ல அவரோடது அப்படின்னு இருக்கும்போது எதுக்கு இந்த என்கவுண்டர் அப்படின்ற அந்த பேச்சு வந்ததுனால தான் சார் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா இருந்தது. ஆனா இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை கடந்துகிட்டு குற்றவாளிகளை பத்தியும் சரி, காவல்துறை பத்தியும் சரி ரொம்பவே அழகா விளக்குனீங்க. நன்றி சார்.